வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு கண்ணன் பிறந்த தினம், அதை பற்றி கொண்டாடுவதற்காக. ராதாவும் கண்ணனும் இளம் வயதில் இருந்தே ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். இதை அறிந்த யசோதா, உங்களுக்கு திருமணம் செய்ய முடியாது என ராதாவுக்கு அதிக வயது, அதனால் திருமணம் செய்ய முடியாது என்று கூறிவிட்டார்கள். உடனே கண்ணன் மதுராபுரிக்கு சென்று விட்டார். ராதா யாதவ குலத்தில் ஒரு மகனை திருமணம் செய்து கொண்டு சென்று விட்டார்கள். ஆனாலும் அவரும் மனதால் வாழவில்லை, இவரும் மனதால் வாழவில்லை. இப்பொழுது யாதவ குலத்தில் இருந்த அந்த ராதா புல்லாங்குழல் இசைக்கிறார். அந்த குரல் ஓசையை கேட்டு கண்ணனும் வருகிறார். வந்து, கோகுலத்தில் ஒரு நாள் ராதை கோபத்தில் ஆழ்ந்திருந்தாள், கோகுலத்தில் ஒரு நாள் ராதை கோபத்தில் ஆழ்ந்திருந்தாள், ஏனடி ராதா இன்று என்னடி சேதி என்று, ஏனடி ராதா இன்று என்னடி சேதி என்று ஸ்ரீநந்த பாலன் வந்தான், தான் ஒரு ஆனந்த ராகம் தந்தான். உடனே வருகிறார். வந்து, ஒரு முறை உன்னை பார்த்ததற்கே 100 ஆண்டுகள் சாபம் ஏற்று பிரிந்திருந்தோம். இப்பொழுதும் உன்னை என்னால் பிரிய இயலாது, நீ சென்று விடு என்று கூறுகிறார். உடனே அந்த அம்மா கூறுகிறார்கள், 7 ஜென்மம் எடுத்தாலும் உனக்காகவே நான் காத்திருப்பேன் என்று கூறி அவருடைய மடியிலேயே தன்னுடைய உயிரை நீத்து விட்டார்களாம். உடனே இனிமேல் இந்த புல்லாங்குழலுக்கு என்ன வேலை என்று கூறி அந்த புல்லாங்குழலையை உடைத்து எரிந்து விட்டாராம் கண்ணன் அழுது கொண்டே. இதேபோல் எல்லோரும் நீங்கள் கேள்வி கேட்பீர்கள், என்ன என்றால், கண்ணனுடைய தலையில் மயில் இறகு எதற்கு என்று, என்ன சம்மதம் என்று. அது முருகப்பெருமானுடைய வாகனம் தானே மயில், எப்படி இவருடைய தலையில் இந்த இறகு என்று கேள்வி கேட்பீர்கள். அதற்கும் பதில் கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு முறை ராமனும் சீதா தேவியும் காட்டில் வனாந்தரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தார்களாம். தாகம்னா தாகம், அப்படிப்பட்ட தாகம் ஏற்பட்டதாம். உடனே ராமனிடம் கூறுகிறார்கள், எனக்கு தாகம் எடுத்து விட்டது என்று. உடனே ராமபிரான், நீ இங்கேயே அமர், நான் போய் தண்ணீர் எடுத்து வருகிறேன் என்று. இதை அறிந்த அந்த மயில் கூறியதாம், என் பின்னாலே வாருங்கள், உங்களுக்கு நீர் இருக்கும் இடத்தை காட்டுகிறேன் என்று கூறி முன்னாலே நடந்து சென்றதாம். என்ன செய்ததாம், தன்னுடைய ரக்கையை ஒவ்வொன்றாக பீய்த்து பீய்த்து போட்டுக்கொண்டே சென்றதாம். உடனே அந்த ரக்கை இருந்த வழியாக சென்று தண்ணீரை அருந்துவிட்டு அந்த மயிலை எங்கே என்று தேடினார்களாம். பார்த்தால் ரக்கை இழந்த அந்த மயில் உயிர் துறந்து இருந்ததாம். உடனே மயிலுக்கு நன்றி கடனாக தன்னுடைய தலையில் அந்த மயில் இறகை சூடிக்கொண்டாராம். எப்படி பாருங்கள், மனிதர்கள் தான் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதில்லை, இறைவனும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அதைத்தான் கண்ணன் தன்னுடைய தலையில் மயில் இறகை சூடிக்கொண்டு இருப்பது உங்களுக்கு தெரியுமா? நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.